வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலம் கடந்து சென்றன. புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாகிய ஆற்றல் மிகுந்து செறிந்து திரண்டு இப்படியாக நடந்த இந்த பெரிய உலகத்தில் பல உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையாகிய உள்ளீடு தோன்றியது. உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியாக இப்பெரிய புவியில் ஊழிக்காலம் கடந்தது. பத்தியில் உள்ள அடுக்குத் தொடர்களை தேர்ந்தெடு. அடுக்குத் தொடர் மீண்டும் மீண்டும். புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? தொடர்ந்து பெய்த மழையால். தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. பெய்த மழை இலக்கண குறிப்பு பெயரெச்சம். நெருப்பு பந்து போல் உருவாகிய ஊழிக்காலம் தோன்றியது. நெருப்பு பந்து போல் உருவாகிய ஊழிக்காலம் தோன்றியது. உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவிர் கருதுவது புவியில் தோன்றிய உள்ளீடு. உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவிர் கருதுவது புவியில் தோன்றிய உள்ளீடு. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஆன்சர் ஒரு நகரம். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஒரு நகரம். ஓர் எனும் சொற்கள் சரியாக அமைந்த தொடரை தேர்க. ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள். ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள். பிழை திருத்துதல். சரியான வகையில் அமைந்த தொடர். ஓர் ஊரில் ஓர் ஏரி இருந்தது. ஓர் ஊரில் ஓர் ஏரி இருந்தது. அடுத்து பொறுத்துக. வித்து விதை ஈன பெற வன்சொல் கடுஞ்சொல் கலை வேண்டாத செடி. அடுத்து பொறுத்துக. முகில் மேகம் சேகரம் கூட்டம் காலன் யமன் கெடி கலங்கி மிக வருந்தி. வங்கம் கப்பல் நீகான் நாவாய் ஓட்டுபவன் எல் பகல் உரு அழகு. வங்கம் கப்பல் நீகான் நாவாய் ஓட்டுபவன் எல் பகல் உரு என்ற சொல்லின் பொருள் அழகு. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. இது பழம் அன்று. இது பழம் அன்று. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? கதிரவன் காலையில் உதித்தது. சரியான தொடரை தேர்ந்தெடு. பணம் காணாமல் போனது. செயப்பாட்டு வினைத்தொடர். பணம் காணாமல் போனது. செயப்பாட்டு வினைத்தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடு. என்னே இமயமலையின் உயரம். இது எவ்வகை தொடர்? உணர்ச்சி தொடர். கூட்டப்பெயரை தெரிவு செய். வைக்கோல் போர். கூட்டப்பெயர் யானை கூட்டம். யானை கூட்டம். சொற்களின் கூட்டப்பெயர்கள் பின்வருவனவற்றுள் மக்கள் எனும் சொல்லோடு பொருந்தாத கூட்டுப்பெயரை கண்டறிக. ஆன்சர் மந்தை. மக்கள் மந்தை என்பது பொருந்தாதது. மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். புலியின் இளமை பெயர் பரல். புலிப்பரல். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. பழமொழி கூறும் பொருள் நன்றி மறவாமை. நிறுத்தற்குறிகள் சரியாக அமைக்கப்பட்ட தொடரை தேர்க. ஆன்சர் ஏ. இருதிணை உயர்திணை அஃறிணை. நிறுத்தற்குறியிடுக. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். ஆன்சர் பி. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். நிறுத்தற்குறிகளை இடுதல். என்னப்பா என்று கேட்டேன் நான். ஆன்சர் பி. என்னப்பா என்று கேட்டேன் நான். ஊர் பெயரின் மருவு.
சரியான ஒன்று கோயம்புத்தூர் கோவை என்பதே சரியானது. கோயம்புத்தூர் கோவை. பொருத்தமான இணையை கண்டறிக. பொருத்தமான இணை வங்கூழ் காற்று. வங்கூழ் காற்று என்பதே சரியானது. போழ என்ற சொல்லின் பொருள் விளக்க வங்கம் கப்பல், எல் பகல். எல் பகல். பின்வருவனவற்றுள் உதகமண்டலத்தின் மருவு உதகை. உதகமண்டலத்தின் மருவு உதகை. சாவி என்ற சொல்லின் தமிழ்ச்சொல் திறவுகோல். போலீஸ் ஸ்டேஷன் இதன் தமிழ்ச்சொல் காவல் நிலையம். போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம். கப்பித்தான் என்ற சொல்லின் தமிழ்ச்சொல் தலைமை மாலுமி. கப்பித்தான் தலைமை மாலுமி. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடை. விடை வகையை கண்டறி. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது சுட்டு விடை. விடை வகையை கண்டறிக. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. அலுவல் சார்ந்த சொற்கள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள். லான்ச் வெஹிக்கல் ஏவு ஊர்தி. இன்டலெக்சுவல் என்பதற்கான சரியான கலைச்சொல் அறிவாளர். ஹானரரி டாக்டரேட் மதிப்புறு முனைவர். உடலும் உயிரும் போல உவமை கூறும் பொருள் ஒற்றுமை. அத்தி பூத்தது போல உவமை கூறும் பொருள் மிக அரிதாக. அத்தி பூத்தது போல மிக அரிதாக. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். எடுப்பார் கைப்பிள்ளை யார் எதை சொன்னாலும் கேட்பது. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். செய்வினை வாக்கியத்தை கண்டு எழுதுக. கவிதா கவிதை எழுதினால் செய்வினை வாக்கியம். கவிதா கவிதை எழுதினால் செய்வினை வாக்கியம். எவ்வகை தொடரெனத் தேர்க. வாசுகி நாளை வருவாள் தன்வினை தொடர். வாசுகி நாளை வருவாள் தன்வினை தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். தலை வாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகிறது. இதற்கான வினா தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது. தமிழர் மரபாக கருதப்படுகிறது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஐராதீஸ்வரர் கோவில் 2ஆம் இராசராச சோழனால் கட்டப்பட்டது. இதற்கான வினா ஐராதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டது. 2ஆம் இராசராசனால் கட்டப்பட்டது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மூதுரை என்னும் நூலை எழுதியவர் ஔவையார். இதற்கான வினா மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார். மூதுரை என்னும் நூலை எழுதியவர் ஔவையார். பின்வரும் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. விரிந்து விரித்து. காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பணிந்து பணித்து. ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான். விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது உருவது கூறல் விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு. அகரவரிசைப்படி சரியான வரியை தேர்க. ஆன்சர் திருவிழா, துணிவு, தூய்மை, தெப்பம், தையல், தொடர்பு, தோழி. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கடல், காட்டுக்கோழி, கிளி, குறவர், குறிஞ்சி, குறும்பு, கொற்றவை. வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் காண்க. வேர்ச்சொல் பாடு. வினையால் அணையும் பெயர் பாடியவள். வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று உருவாக்கல். கேள் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று கேட்டான். வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. கொடு என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் கொடுத்தார். கண்டான் வேர்ச்சொல் காண். கண்டான் என்பதன் வேர்ச்சொல் காண். வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. அறியேன். அறியேன் என்பதன் வேர்ச்சொல் அறி.
படித்தவர் என்ற வினையாளொணையும் பெயரின் வேர்ச்சொல் படி. அணி எனும் சொல் தரும் பலபொருள் அணிகலன் அழகு வரிசை அணிதல். அணி எனும் சொல் தரும் பலபொருள் அணிகலன் அழகு வரிசை அணிதல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கூலம் காழ் முத்து முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றன? மணி வகை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளையறிதல். வானம் வானம். வானம் ஆகாயம். வானம் வெடி. பொருள் வேறுபாடு அறிக. விலை விலை விழை. விலை விலை விழை. விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விழைந்தான். விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விழைந்தான். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை கண்டறிக. பறவை பறவை. பறவை கடல். பறவை பரப்பன. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். இமெயில் மின்னஞ்சல். ரைட் சடங்கு. எஸ்காலேட்டர் மின்படிக்கட்டு. மரபு பிழை நீக்கி சரியானதை தேர்க. சோறு தின்றான். சோறு உண்டான். சோறு உண்டான் என்பதே சரி. பிழையற்ற சொல்லை கண்டறிக. செழியன் வந்தது. கண்ணகி உண்டான். நீ வந்தாய். நேற்று வருகிறான். பிழையற்ற சொல் நீ வந்தாய். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. பிழை திருத்துக. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. ஆன்சர் பி. பொருந்தா சொல்லை கண்டறிக. உயிரெழுத்து உயிர்மெய் ஆயுதம் உயிரிழபடை. பொருந்தாதது உயிரெழுத்து. உயிர்மெய் ஆயுதம் உயிரிழபடை ஆகியவை சார்பெழுத்துகள். சார்பெழுத்துகள் 10 வகைப்படும். அவை உயிர்மெய் ஆயுதம் உயிரிழபடை ஒற்றளபடை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம். பொருந்தாத சொல்லை தேர்க. முற்றிய லுகரம். பொருந்தாதது ஆறு. ஆறு என்பது நெடில் தொடர் குற்றிய லுகரம். சில்காற்று என்பதன் எதிர்ச்சொல் புயல். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டுவிடை. எதிர்ச்சொல் தருக. அணுகு. அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு. செம்பயிர் பிரித்தெழுதுக. செம்மை ப்ளஸ் பயிர். நீளுழைப்பு பிரித்து எழுதுக. நீள் ப்ளஸ் உழைப்பு. நாடு ப்ளஸ் என்ற என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. நேனோ டெக்னாலஜி மீநுண் தொழில்நுட்பம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் இங்கே. தம்பி இங்கே வா. சரியான இணைப்புச் சொல் தேர்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. இணைப்புச் சொல் ஏனெனில். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லையென்றால் துன்பப்பட நேரிடும். இணைப்புச் சொல் இல்லையென்றால். நான் நேற்று பள்ளி செல்லவில்லை. ஏனெனில் என் உடல்நிலை சரியில்லை. இணைப்புச் சொல் ஏனெனில். இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை? வினாச்சொல் யார். இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை? வினாச்சொல் யார். நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? வினாச்சொல் எங்கு. புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை இயற்றியவர் யார்? வினாச்சொல் யார். பொருத்தமான காலம் அமைத்தல். வாழ் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல் வாழ்கிறேன். வாழ் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல் வாழ்கிறேன். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. மணி சுவை அகில் மேகலை விலங்கு விண். ஆன்சர் மணிமேகலை. பின்வரும் சொற்களில் விண் என்னும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை உருவாக்கும் சொல்லை கண்டறிக. விண்வெளி. விண்வெளி. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான். இதற்கான எழுத்து வழக்கு அவன் பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கிறான். அவன் பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கிறான். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று.
அங்க நல்லா கவனிப்பாங்க. எழுத்து வழக்கு அங்கே நன்றாக கவனிப்பார்கள். இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். இருபொருள் தருக. நகை, சிரிப்பு, அணிகலன். குறில் நெடில் அடிப்படையில் சரியான இணையை தேர்வு செய்க. ஆன்சர் பெரு, பேறு. பொருள் வேறுபாடு அறிக. அழி, ஆழி. அழி நீக்குதல், ஆழி கடல். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருத்தமான இணையை தேர்க. வளி, வாளி. வளி காற்று, வாளி அம்பு. கூற்று 1. சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் பயிலலாம். கூற்று 2. இக்கலைத்துறையில் மிகுதியான வேலைவாய்ப்புகள் உள்ளன. கூற்று 3. சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள சிற்பச் செந்நூல் என்ற நூல் வெளியிடப்படுகின்றது. ஆன்சர் கூற்று 1, 2, 3 சரி. கலைச்சொல் தருக. லிட்ரேச்சர் இலக்கியம். கிராமத்தில் நுண்ணீர் பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது. இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான ஆங்கிலச் சொல்லை தேர்க. கோடிட்ட சொல் பாசன. பாசன என்பதன் ஆங்கிலச் சொல் இரிகேஷன். கலைச்சொல் அறிக. ஆஸ்தட்டிக்ஸ் என்பதன் கலைச்சொல் அழகியல். ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல். தேங்க்யூ.